நிச்சயமாக பவித்ரா. கோவை ஆலந்துறை பகுதியைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி விவசாயி. இவர் வாரிசு சான்றிதழ் கோரி சேவை மையம் மூலம் இருந்துள்ளார். இது தொடர்பாக அவர் மத்தியவரம்பாளையம் கிராம நிர்வாகி அதிகாரி வெற்றிவேலை சந்தித்து வாரிசு சான்றிதழ் குறித்து கேட்டறிந்துள்ளார். அப்பொழுது கிராம நிர்வாகி அதிகாரி ரூபாய் 5000 பணம் கொடுத்தால் மட்டுமே வாரிசு சான்றிதழ் வழங்க முடியும் என்று இருந்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து கிருஷ்ணசாமி தனது உறவினர் மூலம் முதற்கட்டமாக ரூபாய் 1000 கொடுத்துள்ளார். மீதி தொகையை பின்னர் தருவதாக தெரிவித்துள்ளார். இதனிடையே வாரிசு சான்றிதழ் வழங்க லஞ்சம் கேட்பது தொடர்பாக விவசாயி கிருஷ்ணசாமி கோவை மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளித்துள்ளனர். புகாரின் பேரில் கூடுதல் கண்காணிப்பாளர் திவ்யா மற்றும் ஆய்வாளர் விஜயலட்சுமி உள்ளிட்டோர் அவரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை வழங்கியுள்ளார். இந்நிலையில் கிராம நிர்வாகி அதிகாரி வெற்றிவேல் விவசாய கிருஷ்ணசாமியிடம் தான் புட்டிவிக்கி சாலையில் நிற்பதாகவும் அங்கு வந்து பணத்தை தரும்படி கூறியுள்ளார். இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற கிருஷ்ணசாமி அவரிடம் லஞ்ச பணம் ரூபாய் 3500 வழங்கியுள்ளார். அப்பொழுது மறைந்திருந்த லஞ்ச ஒழிப்பு போலீசார் கிராம நிர்வாகி அதிகாரியை மடக்கி பிடிக்க முயன்றுள்ளனர். ஆனால் அவரிடமிருந்து தப்பிய வெற்றிவேல் அங்கிருந்து தனது இருசக்கர வாகனத்தில் தப்பிச் சென்றுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் அவரை வாகனத்தில் துரத்தி சென்றுள்ளனர். பின்னர் அவர் காவல்துறையினரிடம் இருந்து தப்பிக்க இருசக்கர வாகனத்தை சாலையோரம் நிறுத்திவிட்டு லஞ்ச பணத்துடன் பேரூர் குளத்தில் குதித்துள்ளார். காவல்துறையினர் குளத்தில் குதித்து கிராம நிர்வாகி அதிகாரி வெற்றிவேலை மடக்கி பிடித்தனர். பின்னர் அவரிடம் இருந்து விசாரணை நடத்தி கைது செய்தனர். இச்சம்பவம் தொடர்பாக கிராம நிர்வாகி அதிகாரி வெற்றிவேலை பணியிடம் நீக்கம் செய்து தெற்கு RTO உத்தரவிட்டுள்ளார். பவித்ரா.